வணக்கம். ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது என்னோட வியூ மட்டும் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல அட்வைசரி இல்ல என்ன ஸ்டாக் சூஸ் பண்ணலான்றத செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு லேர்னிங் வீடியோ. ஸோ ஃபண்டமெண்டலா நெறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்றதுக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன். ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல அதோட ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப குறைவா இருக்கு. மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனா கொஞ்சம் அதிகமா இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கா மத்த கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போதுன்றதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல 13 கண்டிஷன்ஸ் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ஒன் பை ஒன்னா அந்த கண்டிஷன் என்ன? அது மீட் அவுட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எம் கேப் அதாவது மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஒரு கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் ஷேர்ஸ இப்போ ஷேர் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற ஸ்டாக் பிரைஸோட கம்பேர் மல்டிப்ளை பண்றது. சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் விலை வந்து ரூ. 100. டோட்டலா ஒரு 1,00,000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ரூ. 1,00,00,000 மார்க்கெட் கேப். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கேப்ன்றது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் மல்டிப்ளை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதுல நமக்கு என்ன கண்டிஷன் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா, மினிமம் ரூ. 500 கோடி மேல மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிய நம்ம ஃபில்டர் பண்ணலாம். பிஇஜி ரேஷியோ 1.5க்கு பிலோ இருக்கணும். இந்த பிஇஜினா என்ன அப்படின்னா, பிரைஸ் இயர்னிங் டூ குரோத். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு வேல்யூவேஷன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெட்ரிக் தான் இந்த பிஇஜி ரேஷியோ. பிரைஸ் எர்னிங்ஸ் டூ குரோத். இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, 1க்கு கீழ இருக்கு. இந்த பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு அப்படின்னா, அது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக். 2வது பை பண்றதுக்கு ஒரு தகுதியுள்ள ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அபோவ் 1.0க்கு மேல இருந்தது பிஇஜி ரேஷியோனா ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, பிஇ ரேஷியோ ஆ கரண்ட் எர்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த பிஇஜி ரேஷியோவ எடுத்துக்கலாம். அடுத்தது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இந்த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பிஇ ரேஷியோன்னு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட பிரைஸ் இப்ப என்ன நடக்குதோ, அத ஏர்னிங் பெர் ஷேரால டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வர்றது தான் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இது வந்து என்ன ஆகும்? இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, கம்பெனியோட குரோத் எப்படி இருக்கு? லோ பிஇ ரேஷியோ இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக். பி ரேஷியோ அதிகமா இருந்தா, அந்த ஸ்டாக்கு ரொம்ப வேல்யூவேஷன் வைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரீசென்ட்டா ஹையஸ்ட் பிஇலருந்து பிலோ 50% கீழ அந்த ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கிற ஒரு ஸ்டாக்கா நம்ம பார்க்கலாம். பிஇ. ஸோ இதுல இன்னொரு கண்டிஷன் பிஇ ரேஷியோ வந்து 2 கண்டிஷன் ஆல்ரெடி ஹையஸ்ட் பிஇலருந்து லெஸ் தென் 50%க்கு கீழ இப்ப கரண்ட் பிஇ இருக்கணும். இருந்தா பாசிட்டிவ். பிரைஸ் டூ ஏர்னிங் அதுவும் பிஇ ரேஷியோ தான். இண்டஸ்ட்ரி பிஇய விட குறைவா இருந்ததுன்னா, அடுத்த ஸ்ட்ரெங்தன். அடுத்தது பிஇ ரேஷியோ பார்த்தோம், பிஇஜி பார்த்தோம். இப்போ அடுத்தது ஆர்ஓசி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இதுதான் ஆர்ஓசி. இந்த ரேஷியோ கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி டோட்டல் அவங்களோட கேபிட்டல்ல இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ரூ. 1,00,000 வச்சுக்கிட்டு ஒரு இயருக்கு ₹1000 ப்ராஃபிட் புக் பண்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இன்னொரு கம்பெனி அதே ரூ. 1,00,000 வச்சுட்டு 2000 ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அப்போ இதுல வந்து பெட்டரான கம்பெனி எது அப்படின்னா, ₹1,00,000 வச்சுட்டு 2000 ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ப்ராஃபிட் எஃபிஷியன்ட்டான ஒரு பிசினஸ வச்சு பண்ற கம்பெனிய நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக தான் இந்த ஆர்ஓசி யூஸ் பண்றோம். இந்த ஆர்ஓசி 15%க்கு மேல அபோவ் இருந்தா, ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற ஒரு ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். இத கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னா, எபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ அதாவது என்னன்னா, எபிட் அப்படின்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆ இந்த கால்குலேஷன்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஆ எபி கம்பெனியோட இன்கம் எவ்வளோ வந்திருக்கோ, அத கேபிட்டல் எம்ப்ளாய்டோட டிவைட் பண்ணும்போது ஆர்ஓசி நம்ம இங்க எடுத்துக்கலாம். டெட் டூ ஈக்விட்டி. டெட் அப்படின்றது ஒரு கம்பெனி அவங்க வெளியில இருந்து வாங்கியிருக்கிற கடன். ஸோ அப்போ டெட் டூ ஈக்விட்டின்றது என்ன? அதாவது டோட்டல் கம்பெனியோட கடன ஒரு ஈக்விட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். சப்போஸ் ஒரு கம்பெனியோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 இருக்கு. அத வந்து டோட்டலா ஒரு
10 லேக்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அந்த கம்பெனில அப்படின்னா, அப்ப 1 லேக் கடன் டிவைடட் பை 10 லேக் ஷேர்ஸால டிவைட் பண்ணும்போது, ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஈக்விட்டின்றத ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பண்றது தான் இந்த டிஇ அப்படின்னு சொல்லுவோம். இது 1க்கு பிலோல இருந்தா ஒரு குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அவங்களால அந்த கடன மேனேஜ் பண்ணக்கூடிய பொசிஷன்ல அந்த கம்பெனி இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் 50%க்கு மேல அந்த கம்பெனில ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்ட இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஒரு கம்பெனி ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல ரொம்ப குறைச்சிட்டே வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க கம்பெனி மேல இப்போ நியர் டெர்முக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ஹோப் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 1. 2வது மேபி கடன குறைக்கிறதுக்காக அவங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங்க செல் பண்ணலாம். இன்னொரு பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக ப்ரமோட்டர் ஹோல்டிங்க குறைச்சிட்டு அடிஷனல் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணலாம். இல்ல பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும் அவங்க பிளான் பண்ணலாம். ஆனா, ஒரு கம்பெனியோட ஹோல்டிங் 50%க்கு மேல ஸ்டில் ரீட்டெயின் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்டா நம்ம பார்க்கலாம். சேல்ஸ், ப்ராஃபிட், குரோத் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கும், அந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியோட சேல்ஸ் இன்கிரீஸ் ஆக அந்த கம்பெனி மார்க்கெட் ஷேர் அதிகமாகும். ஸோ, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சேல்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியோட ப்ராடக்ட் மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாயிட்டிருக்கு. அந்த ப்ராடக்ட்டோட கன்சம்ப்ஷன் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. ஸோ, அப்போ என்னன்னா சேல்ஸ் குரோத்தும் சரி, ப்ராஃபிட் குரோத்தும் 20%க்கு மேல இருக்கணும் கடந்த 3 வருஷத்துல. இந்த கண்டிஷன் மீட் அவுட் ஆகுற ஸ்டாக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிற, இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்டாக்கா பார்க்கலாம். ப்ரமோட்டர் அவங்க அந்த பர்ட்டிகுலர் அவங்க ப்ரமோட்டரா இருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸ்ல பிளட்ஜ் பண்ணாம கம்ப்ளீட்டாவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீ ஷேர்ஸாவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்ட கிரியேட் பண்ணும். பிளட்ஜ்டுனா என்ன? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல பிளட்ஜ்டு அப்படின்றது செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா லோன் எடுக்கிறது. ஸோ, நான் வந்து ஒரு ப்ரமோட்டர் ஒரு கம்பெனில என்னோட கம்பெனில 50% ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதில 10% ஷேர நான் பேங்க்லயோ இல்ல என்பிஎஃப்சிலயோ பிளட்ஜ் பண்ணி லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஷேர் ஹோல்டிங் 50%. அதில 10% நான் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறேன். ஸோ, மேபி கரண்ட்ல ஒரு டிமாண்ட்காகவோ, இல்ல ஏதோ ஒரு லோன குறைக்கிறதுக்காகவோ, இல்ல அதர் அ கமிட்மெண்ட்காக நான் அந்த ஷேர்ஸ பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கலாம். அந்த மாரி வாங்கும்போது, அது கண்டிப்பா கம்பெனியோட வளர்ச்சிய தடுக்கிறதுக்கும், குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். லாபத்தில வரும்போது புரமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு லாபம் குறையவும் செய்யலாம். ஸோ, புரமோட்டர் ஹோல்டிங்கோட பிளட்ஜிங்கில அவங்க பிளட்ஜ் பண்ணாம ஷேர்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது பாசிட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ, அப்போ என்னன்னா, அவங்களோட மெயின் பிசினஸ்ல இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றாங்க? ஓபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அது 15%க்கு மேல இருக்கணும். ஸோ, இதில என்னன்னா, அ இந்த மார்ஜின் அதிகமா இருக்கு அப்படின்னா, கம்பெனியோட வளர்ச்சி அதிகமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் டூ சேல்ஸ். ஸோ, கம்பெனி கரண்ட்ல இருக்கிற ஸ்டாக் பிரைஸும், கம்பெனியோட ரெவென்யூவும் கம்பேர் பண்றது தான் பிரைஸ் டூ சேல்ஸ். ஸோ, அப்போ என்ன இதிலேயே உங்களுக்கு நேம்லேயே வந்துரும். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸு, பிசினஸோட சேல்ஸு கம்பேர் பண்ணும்போது, அது 10க்கு கீழ இருந்தது அப்படின்னா, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி கம்பேரிசன் பண்றாங்க? ஸோ, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்ன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் 50%க்கு மேல இருந்தா அந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஆனா, புரமோட்டர், எஃப்ஐஐ, டிஐஐ இவங்க 3 பேரும் சேர்ந்து 80%க்கு மேல ஹோல்டிங் இருக்குன்னா, அந்த கம்பெனில ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருக்கு அப்படின்றதையும், ஃபியூச்சர் ஸ்டாக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுன்றதையும் நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. கம்பெனில வர லாபமும், அந்த லாபத்த வச்சு அவங்க இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதும் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். ஒரு ரூ. 100,00,00,000 லாபம் வருது ஒரு கம்பெனிக்கு இந்த வருஷம். அவங்க ரூ. 10,00,00,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பேரிட்டிவ் ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கிரேட்டர் தென் 2 இருந்தது அப்படின்னா, இதை எப்படி ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். டாக்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் முன்னாடி கம்பெனியோட ரெவென்யூவ
அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்றதில் டிவைட் பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவா நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த 13 கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு எலிஜிபிள் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் என்னென்ன கம்பெனிஸ் மீட் அவுட் ஆகிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.